ரொம்ப முடியாம குடிக்குதுங்க. முடியாம ஒரு ஹோட்டல் ஒரு 5 நிமிஷம் ஏறலேருந்து அதே சொல்லுங்கிறாங்க. ஏறதுலேருந்து பிரைவேட் கார் இப்படி பண்ணால் என்ன ஆகுறது பேசஞ்சர்கிட்ட? எவ்வளோ டிராஃபிக்கா? எவ்வளோ டிராஃபிக்? நீங்கள் கண்ட இந்த காட்சி கிளாம்பாக்கம் கலைஞர் பேருந்து நிலையம் முன்பகுதியில் உள்ள ஜிஎஸ்டி சாலையில்தான். போன வார திங்கட்கிழமை இரவு நேரத்தில் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட இந்த தனியார் பேருந்துகளும் ஒரு காரணம். இவர்கள் நடுவழியில் பேருந்தை நிறுத்தி பயணிகளை ஏற்றுவார்கள். அதிலும் கொடுமை, சில பயணிகள் காரில் வந்து ஏறும்போது காரை அந்த பேருந்து அருகே நிறுத்தி தங்கள் லக்கேஜுகளை ஏற்றுவதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ளே இருந்து வரும் பேருந்துகள் பார்க்கிங் போட்டு வெளியே வரும் 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் வெளியே செல்ல முடியாமல் நிற்கும். ஜிஎஸ்டி சாலையிலும் போக்குவரத்து ஸ்தம்பித்து நிற்கும். போக்குவரத்து துறை அமைச்சர் இரவு நேரத்தில் கள ஆய்வு செய்தால்தான் வண்டவாளம் வெளியே வரும். வீடியோவில் காணும் காட்சி வாய் தகராறு. பயணி தன் குழந்தைக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி வர 10 நிமிடம் காத்திருங்கள் என்று சொன்னார். முடியாது என்று டிரைவர் சொல்ல பெருமாவலி. இந்த தனியார் பேருந்துகள் சற்று தள்ளி ஓரமாக பயணிகளை ஏற்றினால் நல்லது. இந்த தனியார் பேருந்தை மட்டும் சொல்லவில்லை, எல்லா தனியார் பேருந்துகளும் எல்லா நாட்களும் இப்படித்தான் பயணிகளை ஏற்றுவார்கள்.